Example 9.5. A tower stands vertically on the ground which is 48 meters away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. இதுவும் height of the tower கேட்குறாங்க. இது ஒரு டவர் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லைங்களா? அது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ட்ரிக்னாமெட்ரியில் இப்படி தான் மென்ஷன் பண்ண முடியும். இந்த 90 டிகிரி இருந்ததுன்னா இந்த டவருக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்லாண்ட் ஹைட் வருது பார்த்தீங்களா, அதை ஹைபாட்டினியூஸாக வச்சுக்கிறோம். இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க அவங்களே இல்லைங்களா? அப்போ 30 டிகிரி த எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி. அப்போ எலிவேஷன் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. அந்த டிகிரிக்கு தீட்டா அதுதான். அதுக்கப்புறம் தீட்டான்றதுக்கு பதில் தான் நம்ம 30 டிகிரி தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் சொல்கிறோம். ஆப்போசிட் சைடை நம்ம என்ன சொல்கிறோம், பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். அட்ஜசன்ட் சைடை பேஸ்ன்னு கூட சொல்லலாம். புரியுது இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டு சைடு தான் நம்மளுக்கு எடுக்கணும். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இதை ரெண்டு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைடுனா பெர்பெண்டிகுலர் பை பின்னா பேஸ், அதாவது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் ஈக்குவல் டு PQ பை RQ ஈக்குவல் டு நம்மளுக்கு PQ வந்து எவ்வளவு ஹெச்ன்னு நம்மளுக்கு தெரியும், RQ வந்து எவ்வளவு 48 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். புரியுது இல்லைங்களா? அப்போது tan 30 டிகிரி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோவில் 1/√3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு h/48 அப்படியே போட்டுக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இந்த வேரியபிள்ஸ் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட் இந்த பக்கம் போட்டுக்கிறோம். அப்போது h × √3 h√3 ஈக்குவல் டு 48. 1 × 48 48. அப்போ h ஈக்குவல் டு 48/√3. எப்போயுமே ட்ரிக்னாமெட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், என்ன நம்பர் √3ன்ற வேல்யூவில் வந்தாலும் அதே √3ஆல் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ தான் √3 இட் பிகேம் √9, √9 பிகேம் 3ஆக மாறிடும். இங்கே 48 × √3 48√3 அப்படின்ட்டு இருக்கும். இந்த 3க்கு 48 16 டைம், அப்போ 16√3. அப்போ ஹைட் ஆஃப் த டவர் வந்து எவ்வளவு, 16√3 மீட்டர் அப்படின்னு தெரியும். த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 16√3 மீட்டர். புரிஞ்சது இல்லைங்களா? இப்படி புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே டயக்ராமையும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சம்ம அழகாக போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபுல் மார்க். புரியுது இல்லைங்களா?